எனக்கு ஒரு முழுமையான, உண்மையான கேபி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியில் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்கிற போது இந்த 3 விதமான காரகத்துவம் அப்படின்றது பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானதாக இருக்குங்க. அதாவது என்னென்னா பாவ காரகத்துவம், கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம். இந்த 3 விதமான காரகத்துவம் தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல நாலேஜபிளாக இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பாவ காரகத்துவம். 12 விதமான பாவத்துக்கும் என்னென்ன காரகத்துவம் இருக்குது அப்படின்றது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முதன்மையான ஒரு பாவம்னா லக்ன பாவம், அதாவது முதல் பாவம், முதல் வீடு அல்லது லக்ன பாவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லக்ன பாவத்துடைய அந்த காரகத்துவம் என்ன அப்படின்னா ஒருத்தருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்ன பாவம். ஒருத்தருடைய குணநலன், சிந்திக்கும் திறன், ஆற்றல், வலிமை இது எல்லாமே இந்த லக்னம் தாங்க சொல்லும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பிரசன்ன ஆருடம் போடுற போது கேள்வியுடைய தன்மை அப்படின்றது இந்த லக்ன பாவம் தான் சொல்லும். நம்ம பிரசனம் கணிச்சிருக்கோம், இந்த பிரசனம் வந்து கரெக்டாக தான் கணிச்சிருக்குமா அப்படின்ற அந்த கேள்வியை சொல்லக்கூடியது இந்த லக்ன பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனவே ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம்னா லக்ன பாவம். ஒருத்தருடைய உடல் அமைப்பு, குணநலன், சிந்திக்கும் திறன், ஆற்றல், வலிமை இதெல்லாமே லக்ன பாவம் தான் சொல்லும். அதுக்கடுத்து 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படின்றது நம்முடைய குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த 2ஆம் பாவம். அதுக்கடுத்து செல்வம், நகைகள், விலை மதிப்புள்ள பொருட்கள், வங்கியில் இருக்கக்கூடிய இருப்பு இதெல்லாமே இந்த 2ஆம் பாவம் தான் சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உணவு உட்கொள்ளும் தன்மை அப்படின்றது 2ஆம் பாவம் தாங்க. குடும்ப நபர்கள் எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த 2ஆம் பாவம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காரத்துவம்னா 2ஆம் பாவத்தில் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது இந்த 2ஆம் பாவம் தாங்க குறிக்கும். 2ஆம் பாவம் தான் செயல்படுற போது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்போ, 2ஆம் பாவம் செயல்படுற போது தான் குழந்தை பிறப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி தரும். ஏன்னா குடும்பத்தில் ஒரு நபர் புதுசாக வந்து செயற்கை அடைகிறாங்க. அதனால் இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பாவமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கடுத்து 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது ஒரு சிறு பயணத்தை குறிக்கக்கூடியது 3ஆம் பாவம். ஒருத்தருடைய திறமை, தைரியம் இதெல்லாமே 3ஆம் பாவம் தான் சொல்லும். தகவல் தொடர்பு சாதனங்கள் இதெல்லாமே 3ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காரத்துவம் என்னன்னா இளைய சகோதர சகோதரிகள் அப்படின்றது இந்த 3ஆம் பாவம் தாங்க குறிக்கும். அதுக்கடுத்து 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது நம்முடைய அம்மாவை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவம். ஒருத்தருடைய அடிப்படை கல்வி, ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது இந்த 4ஆம் பாவம் தான் குறிக்கும். சொத்துக்கள், அதாவது வீடு, நிலம், வாகனம் இது எல்லாமே இந்த 4ஆம் பாவம் தான் குறிக்கும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்னாலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரத்துவம் குழந்தைகள், குழந்தை பிறப்பை பற்றி பார்க்கக்கூடியதுக்கு இந்த 5ஆம் பாவம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானதாக இருக்கும். அதுக்கடுத்து உல்லாசம், கேளிக்கை, சூதாட்டம், மந்திர உச்சாரணம் இதெல்லாமே 5ஆம் பாவம் தான் சொல்லும். காதல் சார்ந்த விஷயங்கள், இசை, நாட்டியம், நடனம், நாடகம், பொழுதுபோக்கு அம்சம் இதெல்லாமே இந்த 5ஆம் பாவம் தான் குறிக்கும். அதுக்கடுத்து 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய நோய், எந்த மாதிரியான நோய் ஏற்படும் அப்படின்றது இந்த 6ஆம் பாவம் தாங்க சொல்லும். அதுக்கு அடுத்து கடன், சுய வெற்றி, எதிராளியின் இழப்பு, மறைமுக எதிரி இதெல்லாமே இந்த 6ஆம் பாவம் தாங்க சொல்லும். ஒருத்தருடைய வேலை வாய்ப்பு, அரசு வேலை கிடைக்குமா இல்லை பிரைவேட்டில் வேலை கிடைக்குமா இந்த மாதிரி கேள்வி கேட்குற போது எல்லாமே நம்ம 6ஆம் பாவத்தை தான் முதன்மையானதாக எடுத்து பார்க்கணும். அதுக்கடுத்து வேலை ஆட்களை குறிக்கக்கூடியதும் இந்த 6ஆம் பாவம் தான். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது வாழ்க்கை துணைவரை குறிக்கும். அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக இந்த 7ஆம் பாவம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து எதிராளி, நம்ம தவிர நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது குறிக்கும். வியாபாரத்தில் நமக்கு யாருன்னா கூட்டாளியாக இருக்காங்கன்னா அவங்களும் இந்த 7ஆம் பாவம் தாங்க. அதுக்கடுத்து ஒரு ஜோதிடரை குறிக்கக்கூடியதும் இந்த 7ஆம் பாவம் தான். கேள்வி கேட்கக்கூடிய நபரை குறிக்கக்கூடியதும் 7ஆம் பாவம் தான். பிரசனம் கணிக்கும் போது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த திருடனை குறிக்கக்கூடியதும் இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அதுக்கடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்னாலே வந்து ஒரு அபாயமான ஒரு விஷயம், பழி சொல்லு, கெட்ட பெயர், இது எல்லாமே 8ஆம் பாவம் தான் குறிக்கும். அதுலேயும் வந்து லஞ்சம், சீதனம் இதுவும் 8ஆம் பாவம் தான் குறிக்கும். ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணுவாங்களா, அறுவை சிகிச்சை நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த 8ஆம் பாவம் தான். அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் பணம், ஒருத்தருடைய இறப்புடைய தன்மை எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியான வகையில் இறப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த 8ஆம் பாவம் தான். ஆயுள் நிலை, ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய தடை, தாமதம், இதெல்லாமே இந்த 8ஆம் பாவம் தான் குறிக்கும். அதுக்கடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாவம் தான். நம்முடைய அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய தந்தையார் ஸ்தானம் அப்படின்றது இந்த 9ஆம் பாவம். ஆசிரியர், குருமார்கள், இது எல்லாமே 9ஆம் பாவம் தாங்க சொல்லும். தூர பயணம் அப்படின்றது இந்த 9ஆம் பாவம் தான். முன்பின் அறிமுகம் இல்லாத நபரை குறிக்கக்கூடியதும் இந்த 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லலாம். அரசு சம்பந்தமான ஒரு இடம், ஒரு பொது இடம், இது எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான் சொல்லும். ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானதாக நம்ம பலன் பார்க்க பயன்படுற போது இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது ஒருத்தருடைய உயர்கல்வி, காலேஜ் எஜுகேஷனை சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான வகையில் காலேஜ் சேர்த்தலாம், அவர் வந்து ஒரு தொழில் கல்வி படிக்க வைக்கலாமா, இல்லை ஒரு நார்மல் டிகிரி படிக்க வைக்கலாமா, அது மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம். அதுக்கடுத்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது ஒருத்தருடைய தொழில் ஸ்தானம், எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும்னா நம்ம இந்த 10ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசணும். ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய புகழ், மரியாதை, கௌரவம், அதிகாரம், இது எல்லாத்தையுமே இந்த 10ஆம் பாவம் தான் சொல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சமுதாயத்தில் ஜாதகருடைய அந்த நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காரத்துவம். நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறுதல் அல்லது ஆசை நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த 11ஆம் பாவத்தை. அதுக்கடுத்து உறவுல வந்து மூத்த சகோதரர், மூத்த சகோதரிகளை குறிக்கக்கூடியது இந்த 11ஆம் பாவம். நம்முடைய நண்பர்களை குறிக்கக்கூடியதும் இந்த 11ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய பாவம்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றதும் நம்ம வந்து பலன் பார்க்குற போது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானதாக பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு வெளிநாட்டு பயணம் உண்டா, வெளிநாட்டில் போய் எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, வெளிநாட்டில் தொழில் செய்யலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வரும். அதுக்கு வெளிநாட்டு பயணம் அப்படின்றது இந்த 12ஆம் பாவத்தை தான் குறிக்கும். ஒருத்தருடைய ஆராய்ச்சி கல்வி பண்ணக்கூடிய விஷயத்தையும் இந்த 12ஆம் பாவம் தாங்க சொல்லும். அதுக்கடுத்து ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறது, சிறைச்சாலை, சிறை தண்டனை, இது எல்லாத்தையுமே வந்து இந்த 12ஆம் பாவம் தான் சொல்லும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு புதிய சூழ்நிலையும் இந்த 12ஆம் பாவம் தான் குறிக்கும். எனவே இந்த பகுதியில் 12 விதமான பாவத்துக்கும் உண்டான காரத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் நம்ம வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். இதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா லக்னம் அப்படின்றது ஜாதகரை பற்றி சொல்லும். 2ஆம் பாவம் அவருடைய குடும்பஸ்தானம், கையில் இருக்கக்கூடிய பணத்தையும், 3ஆம் பாவம் அப்படின்றது சகோதர சகோதரி ஸ்தானத்தையும், 4ஆம் பாவம் அப்படின்றது அடிப்படை கல்வி, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தையும், 5ஆம் பாவம் குழந்தை பிறப்பு, காதலன் காதலை குறிக்கும், 6ஆம் பாவம் அப்படின்றது நோய், வேலை சார்ந்த விஷயத்தை குறிக்கும், 7ஆம் பாவம் திருமணத்துக்கும், அதுக்கடுத்து 8ஆம் பாவம் அப்படின்றது நமக்கு ஏற்படக்கூடிய விபத்து, அறுவை சிகிச்சை குறிக்கும், 9ஆம் பாவம் அப்படின்றது உயர்கல்வி, தந்தையார் ஸ்தானம், 10ஆம் பாவம் அப்படின்றது தொழிலும், 11ஆம் பாவம் அப்படின்றது நம்முடைய ஆசை நிறைவேறுதல், நண்பர்கள் விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும், 12ஆம் பாவம் அப்படின்றது வெளிநாட்டு பயணம். இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான காரத்துவத்தை தெரிஞ்சுக்கினாலே போதும். பலன் சொல்கிற போது நம்ம டைரெக்டாக அந்த பாவத்தை எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பகுதியில் கிரக காரகத்துவம்னா என்ன, அதுக்கடுத்து ராசி காரகத்துவம்னா என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.